அப்போ குழந்தைங்களுக்கு தெளிவா நல்லது கெட்டது புரியறதுக்கு 15 வயசு ஆகும். அப்போ குட்டி குழந்தைய போய் சனியனே கழுத அப்படின்னு போட்டு அடிக்கிறது சைல்டு அபியூஸ், பேரண்டிங் கிடையாது. அப்படி பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாம, தொல்லை பண்ணாம, இரிட்டேட் பண்ணாம ட்ரெயின் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. காடோட வேஸில் ட்ரெயின் பண்ணுங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு கார் டிரைவிங் பழக போகிறீங்க. கார் டிரைவிங் பழக போகும்போது நாளே டிரைவ் பண்ண யாராவது இருக்கீங்களா? நாளே அப்படியே ஒத்த வீலில் டிரைவ் பண்ணிங்களா? பிரேக்கு புடின்னு பிரேக்கை மிதிக்காமல் ஆக்சிலேட்டர் மிதிச்சிடுவேன். அப்போ தப்பு பண்ணி தானே நம்ம கற்றுக்குறோம். ஸ்விம்மிங் பூலில் பழக போயிருந்தீங்கன்னா, இல்லைனா குளத்தில் நீச்சல் பழகினீங்கன்னா நாளே அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிங்களா? இல்லை. ஃபுட்பால், கிரிக்கெட் ஏதாவது விளையாட ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு பால்லே 6 அடிச்சிங்களா? இல்லை. ஸோ எல்லாமே தப்பு பண்ணி மிஸ் பண்ணி தான் கற்றுப்போம். அப்போ பிள்ளைங்க வளர்றதும் அப்படி தான் கற்றுப்பாங்க. பொறுமை வேணும். அந்த சைக்காலஜி, அந்த சைக்கியாட்ரி அதெல்லாம் படிங்க. அந்த சயின்ஸை படிச்சுட்டு குழந்தை பெற்றுக்குவோம். பொறுமையாக இருந்தால் தான் குழந்தைங்களை வளர்க்க முடியும். கடுப்பேற்றாமல், இரிட்டேட் பண்ணாமல், நேக் பண்ணாமல் நம்ம பொறுமை. அதுக்கு முதல்ல சிங்கிளாக பொறுமையாக இருக்கணும். அடுத்து கல்யாணம் ஆகி இன்னும் பொறுமையில் க்ரோ ஆகி மாஸ்டர்ஸ் முடிச்சிடணும். பேஷன்ஸில் மாஸ்டர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து குழந்தை. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ படிப்பாங்களே, பிஹெச்டி முடிச்சுட்டு 2வது குழந்தை.